புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசி. Let us turn to Zephaniah chapter 1 and verse 1. செப்பனியா 1:1. Zephaniah 1:1. ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூதா ராஜாவின் நாட்களிலே எஸ்கியாவின் குமாரனாகிய ஆமரியாவுக்கு குமாரனான கெதலியா என்பவனுடைய மகனாகிய கூசின் குமாரன் செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. வேதத்திலே பெரிய தீர்க்கதரிசிகள் சிறிய தீர்க்கதரிசிகள் என்று அநேகர் இருக்கிறார்கள். There are many called the big prophets and the little prophets in the word of God. பெரிய தீர்க்கதரிசிகள் என்று சொன்னால் எரேமியா, எசாயா, எசேக்கியேல் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பெரிய தீர்க்கதரிசிகள். காரணம், அதிகமான கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று ஜனங்களுக்கு சொன்னவர்கள். Great prophets like Isaiah, Jeremiah, Ezekiel, they were all called great because they had a lot of the word of God to deliver unto the people. இவர்கள் அநேக ராஜாக்களுடைய காலங்களிலே தொடர்ச்சியாக கர்த்தருடைய வசனத்தை பெற்று அப்போது உள்ள ஜனங்களுக்கு வார்த்தையை சொன்னவர்கள். And these were the group of prophets who delivered the word of God in continuity during the time of the reign of various kings. அவர்கள் எந்தெந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தொடர்ச்சியாக தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். And in every situation they had a continual flow of prophecy in their mouth. ஒவ்வொரு ராஜாக்களுடைய காலங்களிலும் நடக்கிற சம்பவங்களுக்கு ஏற்றவண்ணமாக கர்த்தருடைய வார்த்தைகள் அவர்கள் மூலமாய் வெளிப்படும். And the word of the Lord definitely proceeded out of their mouth according to the reign of every king. அதுக்கு ஆதாரமாக ஏசாயா 1:1 நாம் பார்க்கலாம். For example, we shall look into Isaiah 1:1. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து உண்டான தரிசனம். அங்கே கண்ட தரிசனம். அங்கே நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது 4 ராஜாக்கள் காலங்களிலே இவன் தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு மனுஷன். Here the word of God says that he was a prophet who prophesied during the reign of 4 kings. இப்படி பலரும் பல விதங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை அந்த நாட்களிலே சொன்னார்கள். Likewise in those days the prophets prophesied the word of God in a variety இவங்களுக்கு of மத்தியிலே ways. சின்ன தீர்க்கதரிசிகளும் இருந்ததை நாம் பார்க்க முடியும். Among them we see of the little prophets also. ஒபதியா, செப்பனியா இவர்கள் எல்லாம் ரொம்ப மிகவும் சிறிய கொஞ்ச வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தைகளை சொன்னவர்கள். Obadiah, Zephaniah, these were the prophets who delivered a little of the word of God. இங்கே இன்றைக்கு நாம் செப்பனியாவை குறித்து நாம் படிக்க போகிறோம். And today we are going to read about Zephaniah. சரித்திரம் சொல்லுகிறது இந்த தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது அவனுக்கு 25 வயது. The history says when he told this prophecy he was just 25. தீர்க்கதரிசனம் என்பது வயோதிபர்களுக்குள்ள ஒரு காரியம் அல்ல. Prophecy is not just meant for old aged people. தீர்க்கதரிசனம் என்பது எல்லா வயதினரும் சொல்லக்கூடிய ஒரு தன்மை. Prophecy is a word that can proceed out of the mouth of any kind of people. ஒருவேளை நீங்கள் புதிதாக ரட்சிக்கப்பட்டு வந்து தீர்க்கதரிசிகளாக மாறி இருக்கலாம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆரம்பத்திலேயே உங்களை ஒரு தீர்க்கதரிசிகளாக முத்திரிக்கிறார். Maybe you are come newly saved and you may be given the gift of prophecy, but you see in the word of God that God has sealed you for that to be a prophet. அதற்கு ஆதாரமாக எரேமியா 1:5 நாம் பார்க்கலாம். For example, Jeremiah 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை நான் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன். Even before thou camest forth out of the womb, I ordained thee a prophet unto the nations. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறபடினால் தான் நாம் சபையில வருகிறோம். அது மாத்திரமல்ல, சபைக்கு தீர்க்கதரிசிகளாய் மாறுகிறோம். Therefore it is because God's plan is there even before the foundation of the world that we come to the church, and not only that we become prophets. இந்த வார்த்தையை எரேமியாவினிடத்துல கர்த்தர் பேசின பொழுது அவனுடைய வயது மிகவும் சிறியது. When the Lord spoke to Jeremiah of this word, he was yet of little age. எரேமியா 1 அதிகாரம் 6 வசனத்தை நாம் பார்க்கலாம். Jeremiah 1:6. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது இவனுக்கு இந்த தீர்க்க தரிசன வரம் அளிக்கப்பட்டது. Right when he was a child, this gift of prophecy was given over to him. அதுபோல ராஜாக்களை குறித்து நாம் படிக்கும் பொழுது Likewise when we learn about kings, 8 வயதுல ராஜாவானவர்கள் எல்லாம் நமக்கு தெரியும்.
We know of kings who became king when he was 8 years 7 old. வயது 8 வயதிலே ராஜாவாக்கப்பட்டு அரியணையிலே அமர்ந்தவர்கள் உண்டு. And there are people who were seated on the throne when they were 7 or 8. அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? From this what do we understand? சிறு பிராயத்திலிருந்தே கர்த்தருக்காக ஒரு மனிதன் உபயோகப்படுத்தப்பட முடியும். Yes, a man can be made use by the Lord while he is yet a child. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். I will pour out my spirit upon all flesh and they shall prophesy. ஒரு தேவனுடைய பிள்ளை குறித்த தேவனுடைய திட்டம் அதுவாக இருக்கிறது. And that is simply the plan of God regarding the child of God. அப்போஸ்தலர் 2:17. Acts of the Apostle 2:17. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். குமாரர் குமாரத்திகள் என்ற ஸ்தானத்துக்குள்ள வரும்பொழுது நாம் தீர்க்கதரிசிகளாய் மாறுகிறோம். Once we come to the standard of sons and daughters, we become prophets. ஒரு 25 வயது வாலிபன் சொன்னதான கர்த்தருடைய வார்த்தை எத்தனையோ நூற்றாண்டுகளாக வேதத்திலே இருக்கிறது. And this word of God delivered by the 25-year-old young man is in the word of God for years together. அவனுடைய தீர்க்கதரிசனங்கள் வித்தியாசமானவைகள். His prophecies are quite different. வேதத்தில் இருக்கிற எல்லா தீர்க்கதரிசனை காட்டிலும் செப்பனியாவின் தீர்க்கதரிசனங்கள் வித்தியாசமானது. Rather than all the prophecies recorded in the word of God, this prophecy of Zephaniah is quite different. இன்னைக்கு கூட சபைகளில் சிலர் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். Even today, you know, certain people prophesy in the church. சிலருடைய தீர்க்கதரிசனம் ஜனத்தை என்கரேஜ் பண்ணும். The prophecy of some people would encourage the people, ஆனா சிலருடைய தீர்க்கதரிசனம் எப்பொழுதுமே நியாய தீர்ப்பாகவே இருக்கும். while the prophecy of some people will always be judgment. இரண்டுமே தவறல்ல. Both are not incorrect. ஒருத்தரை கொண்டு கர்த்தர் சீர்திருத்த விரும்புகிறார், ஒருத்தரை கொண்டு தூக்கிவிட விரும்புகிறார். The Lord want to set right the church through one person, at the same time build up the church through other ஒரு புதிய person. ஏற்பாட்டு சபையில் உள்ள ஊழியர்களுடைய தன்மை 5 தன்மைகள். There are 5 different standards or attributes of the servants of God in the New Testament. ஒரு ஊழியக்காரன் அப்போஸ்தலனாகவே செயல்படுவான். One is called to be an apostle, ஒருவன் தீர்க்கதரிசியாக செயல்படுவான். the other to be a prophet, ஒருவன் மேய்ப்பனாக செயல்படுவான். the other to be a pastor, ஒருவன் போதகனாக வெளிப்படுவான். the other to be a teacher, இன்னொருத்தன் சுவிசேஷகனாக செயல்படுவான். and another to be an evangelist. இந்த ஒரே ஊழியத்துல 5 விதமான ஊழியர்கள் வித்தியாசமான கோணத்திலே செயல்படுவார்கள். So these kinds of 5 different functions or offices in the same ministry. சிலர் பாருங்க எப்பொழுதும் அப்போஸ்தல பிரதிஷ்டை தான் அதிகமா பிரசங்கம் பண்ணுவாங்க. Some people will always keep preaching about apostolic ministry. ஒரு சிலருக்கு தீர்க்கதரிசன வார்த்தைகளை தான் ரொம்ப அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. Some others always follow the prophetical word of God, ஒரு சிலரை பாத்தீங்கன்னா சர்ச்சை அழகா நடத்துவாங்க. while some others would beautifully lead the church. ஒரு சிலர் அருமையா பிரீச் பண்ணுவாங்க. Some others would preach beautifully. ஒரு சிலர் இந்த லைன்லயே வர மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் வெளி ஊழியம், சுவிசேஷ ஊழியம், ஆத்துமாக்களை சந்தித்தல் இந்த ரூட்ல போயிட்டே இருப்பாங்க. Some others will not come into this line. They will all the time involve themselves in the outward ministry and in preaching to others. ஆனால் இங்கே இவனை பார்க்கும் பொழுது இவன் ஒரு தீர்க்கதரிசி. But here this Zephaniah was a prophet. கர்த்தருடைய வார்த்தைகள் அவனுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. The word of the Lord was coming unto him. தேவனுடைய வார்த்தை உள்ளவன் தேவனுடைய மனிதன். He, the man that hath the word of God, is the man of God. எங்கே தேவனுடைய வார்த்தை இல்லையோ அங்கே நாம் தேவனுடைய மனிதர்கள் என்று சொல்ல முடியாது. Where there is no word of God, you cannot call the person the man of God. ஒரு தகப்பனுக்கு ஒருவன் பிள்ளையா இருந்தால் அவனுடைய இரத்தத்துல அதை கண்டுபிடிக்கலாம். If a man is a child to a father, you can see him through his blood. அப்படிதானே? அவனுடைய இரத்தத்தை வச்சு நெஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். With his blood you can identify. அவன் எச்சில் துப்புனா கூட அந்த எச்சில வச்சு இவன் யார் பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிடலாம். Even through his spittle you can identify the father of the child. அவனுடைய செயல்பாடுகளை வச்சு யார் பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிடலாம். And even through his actions you can understand whose child he அவனுடைய is. சாயலை வச்சு அதை கண்டுபிடிச்சிடலாம். சாயல். And by his image you can find out who his father is. அவனுடைய பேச்சை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். Just as his speech is enough to reveal his father, அவனுடைய பழக்க வழக்கங்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். habits are enough to reveal his father. அதுபோல ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லும் பொழுது அவன் ஏதாவது ஒரு அவனால சும்மா இருக்க முடியாது. கர்த்தர் அவன் மூலமா எங்கேயாவது பேசுவார். So is it, if he is a prophet, the Lord will speak through him in some or the other way. ஒரு தீர்க்கதரிசனம் ஒரு இடத்துல வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு தீர்க்கதரிசி அழுதுட்டார். When one prophecy was revealed in one place, another prophet he cried. முடிஞ்ச உடனே சொன்னாரு,
பாதி தீர்க்கதரிசனம் உண்மையா சொன்னாரு, பாதி பொய் சொல்றாருன்னு கர்த்தர் அழுகுறாரு. At the end he said, the Lord is crying saying, half of his prophecy is right and half is not right. வார்த்தை அவன் கூட்டுறான் குறைக்கிறான் அப்படினாரு. He is adding and deleting my words. எப்படி இருக்குன்னு பாருங்க. Look how it is. நமக்கு நல்லா தெரியும், ஒரு மேட்டரை பேசிட்டு இருக்கும்போதே தீர்க்கதரிசி ஆவி உன்கிட்ட பேச ஆரம்பிச்சிடும். And when they speak out a matter, the spirit of prophecy will speak to you. கர்த்தருடைய ஆவி தீர்க்கதரிசனத்தின் ஆவியாக நம்ம மேல் இருக்கிறது. The spirit of the Lord is upon us as the spirit of prophecy. அந்த 25 வயதுல அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசமானது. And this word in the 25-year-old man was different. இவனுடைய பிரசங்கம், இவனுடைய தீர்க்கதரிசனம் எப்படிப்பட்டது? And what kind of prophecy did he have? அவன் அதிகமாக சொன்னது உபத்திரவ காலத்தை குறித்து பேசினான். He told much about the tribulation period. அவனுக்கு முதல் வார்த்தையே வாரிக்கொள்ளுவேன்ங்கற தீர்க்கதரிசனம் தான் வந்துச்சு. Right at the first word he prophesied saying, I will utterly consume. செப்பனியா 1:2. Zephaniah 1:2. தேசத்தில் உண்டானது எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்டார்டிங் பிரசங்கம் இப்படி இருந்தா, தீர்க்கதரிசனம் இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Right, the first word of prophecy, if it's like that, how will be? இவங்க எல்லாம் கர்த்தருடைய கையில ஒரு பட்டயம் போல இருந்தவர்கள். They were all like sword in the hand of God. பட்டயம் வந்து எடுத்துட்டாலே ரத்தம் சிந்திரும். Sword, however, it will shed blood. அப்ப அங்க ஒரு காயம் உண்டாகும். Then there will be a wound. அங்க ஒரு வேதனை உண்டாகும். A pain. கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்டது, இருபுறம் கருக்குள்ள ஒரு பட்டயம். So is the word of God, a sharp two-edged sword. அப்படி வரும் பொழுது பாருங்க, இவனுடைய வார்த்தைகள் எல்லாம் பயங்கரமான வார்த்தைகள். His words were so terrible like that. 14ஆம் வசனத்துல அவன் சொல்றான், கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிற அந்த நாளை பத்தி ஒரு விளக்கமே சொல்லி முடிச்சிட்டான். Verse 14 he says about the great day of the Lord and he illustrates about that day. அதாவது சில ஜனங்கள் கண்டிப்பை விரும்புவார்கள். Some people desire correction. சில ஜனங்கள் கண்டிப்பை விரும்புகிறது இல்லை. While some others does not. கண்டிப்பை விரும்புகிற ஜனங்களுக்கு செப்பனியாவின் தீர்க்கதரிசனம் ஒரு அருமையான ஒரு வழி. For the people of God who enjoyed reproof, this word of Zephaniah was really good way. நீங்க எதை விரும்புறீங்கன்னு பாருங்களேன். Look to what you desire. நீங்க கண்டிப்பா விரும்புறீங்கன்னா கண்டிப்பான பிரசங்கங்கள் உங்களுக்கு இன்ட்ரஸ்டா இருக்கும். If you desire reproof, then reproving messages will be interesting. ஆனா கண்டிப்பா விரும்பாதவங்களுக்கு கண்டிப்பான பிரசங்கங்களை கேட்டாலே கசப்பான மருந்து மாதிரி இருக்கும். While to those who dislike it, such a kind of message will be like a bitter medicine. இந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆளுங்களுக்கு கண்டிப்பான பிரசங்கம் ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கும். For the people who are straightforward, reproving messages are interesting. இந்த வளைஞ்சு நெளிஞ்சு கொலகொலன்னு போறவங்களுக்கு இந்த பிரசங்கம் வந்து சாட்டை அடி மாதிரி இருக்கும். For those who are crooked in their life, this will be like a whip or a scourge. நமக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாமே நிதானிக்கலாம். Let us discern what kind of people we are. இவனுடைய பிரசங்கங்கள் முதல் 2 அதிகாரமும் பயங்கர ஷார்ப்பா இருந்துச்சு. This man's prophecy in the first 2 chapters was really sharp. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு பிறகுதான் இவனுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் கிடைத்தது. Only after the 9th verse of Zephaniah 3 he got words of blessing. அது வரைக்கும் பட்டயம் தான். Until then it was a sword. அது வரைக்கும் அடிதான். Until then a whip. அதுக்கு பிறகுதான் காயம் கட்டுதல். After that the binding up of wounds. இவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் மிரண்டார்கள். Hearing his words, people were terrified. நமக்கு இப்பொழுது எப்படிப்பட்ட வார்த்தைகள் தேவைப்படுகிறது? Now what kind of words are we needed? நமக்கு தேவனுடைய வார்த்தையில உள்ள ஷார்ப்னஸ் தேவை. We need the sharpness in the word of God. கர்த்தருடைய வார்த்தை ஷார்ப்பா வந்தாதான் உள்ளுக்குள்ள இருக்கிறதான ரணங்கள் எல்லாம் வெளியே போகும். If the word of God comes sharp into our hearts, all the wounds of the heart will be dispelled. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் அந்த சக்தி இருக்கிறதாக பைபிள் சொல்லுகிறது. Because the word of God says the word of God has that power. எபிரேயர் 4:12. Hebrews 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி, நாங்க எவ்வளவு தெளிவா சொல்லிருக்கு பாத்தீங்களா? Look, the power in the word of God is clearly mentioned. ஆத்துமாவையும் ஆவியையும் உருவ குத்தும். Dividing asunder of soul and spirit. கணுக்களையும் ஊனையும் பிரிச்சிரும். And separates joints and marrow. நினைவுகளில் உள்ள குற்றங்களை வெளிப்படுத்தும். Discerner of the thoughts. அவ்வளவு ஷார்ப்பான வார்த்தைகள் தான் செப்பனியாவுடைய வார்த்தைகள். So sharp was the words of Zephaniah. 1:8 அவன் ஒரு வார்த்தை சொன்னான். He told of a word in 1:8.
கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறுதேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன். இங்கதான் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து முன்னால் நிப்பாட்டுறான். Here he placed the apparel before them. மறு தேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் நான் என்ன செய்வேன்? தண்டிப்பேன். I will punish all such as are clothed with strange apparel. அப்ப ட்ரெஸ்ஸை குறித்து கூட அவனுக்கு பிரசங்கம் இருந்தது. So he had the message regarding his dressing. அவனுக்கு இருந்ததுங்கிறது சரியல்ல, அவனுடைய தேவனுக்கு அந்த வைராக்கியம் இருந்தது. The Lord was zealous for the dressing. அவன் மூலமாய் அந்த வார்த்தையை தன்னுடைய மனதை தீர்க்கதரிசிகள் மூலமாய் தெய்வம் வெளிப்படுத்துகிறார். And therefore the mind of the Lord was revealed through the prophet to the church. ஆனால் இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தைகள் எப்படி வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சரி செய்துக்கிட்டே வரணும். In these days, however be the word of the Lord toward us, we need to rectify ourselves with it. ஒன்று, அவன் சின்ன வயதில் ஒரு தீர்க்கதரிசியாக வாலிப பிராயத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக செயல்பட்டான். A prophet from a little age, he worked in a way pleasing to the Lord in his young stage. இரண்டாவது, அவன் ஒரு ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவன். And number two, he belonged to a royal family. அவனுக்கு இந்த ஃபேமிலியை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை தான் அவனுக்கு முக்கியமாக இருந்தது. And he was not at all bothered about his family, but the word of the Lord was the matter. நல்ல குடும்பத்தில் பிறந்ததுனால தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அல்ல. ஏதோ ஏழைகள், புதுசா வந்தவங்க, ஒன்றும் தெரியாதவங்க, புதுசா வந்தவங்க தீர்க்கதரிசனம் சொல்லணும், நம்ம எல்லாம் உட்கார்ந்து கேட்கணும்னு அர்த்தம் அல்ல. It doesn't mean that a person from a good family should not prophesy, while the poor and the mean people only should prophesy. 40 வருஷ விசுவாசிக்கு 2 வருஷ விசுவாசி தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான். And a 2-year-old experienced believer prophesies for the 40-year-old believer. அப்படிதானே? Is it? உண்மைதானே? Is it true? ஏன் அப்ப 40 வருஷ விசுவாசிக்கு என்ன ஆச்சு? கர்த்தருடைய வார்த்தை இல்லை. Then what happened to the 40-year-old believer? He has no word of God. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு இருந்தா புதியவர்கள் உங்களை தேடி வந்திருப்பார்கள். If you have the word of God in your mouth, the new people will come in search of you. அவன் தன்னுடைய குடும்பம், கோத்திரம், மரியாதை, மானம், ஸ்தானம் இதெல்லாம் பார்க்கல. தேவன் சொன்னார், பேசிட்டே இருப்பான். This man did not look at his background, his family, his status, but kept on giving the word of God. இவனுடைய பிரசங்கம் ஒரு நியாயத்தீர்ப்பின் பிரசங்கம். His preaching was all about judgment. தேவனுடைய மனதில் இருந்த வைராக்கியத்தை அவன் மூலமாக தேவன் வெளிப்படுத்தினார். And through him the Lord revealed the mind of the Lord and his zeal. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. We essentially need such a life. சின்ன வயசிலேயே தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Right in the young age we need to receive the word of God. இன்னைக்கு நம்ம சபையில இருக்க தீர்க்கதரிசிகள் எல்லாம் இப்ப தீர்க்கதரிசனம் சொன்னாங்கன்னா எல்லாருமே சொல்லலாம். And these days if all the prophets would prophesy, all can say. தீர்க்கதரிசிகள் என்று சொன்னால் ஊழியக்காரங்க எல்லாருமே தீர்க்கதரிசிகள் தான். All the servants of God are prophets. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the word of God says. அப்ப ஒரு கூட்டத்துல எத்தனை தீர்க்கதரிசனம் வரணும்? Then in how many prophecies should come? 40-45 ஊழியக்காரங்க இருந்தா 45 தீர்க்கதரிசனம் வரணும். 45 servants of God, then 45 prophecies. எல்லா விசுவாசிகளும் தீர்க்கதரிசிகள்னு பைபிள்ல இருக்கு. All the believers are the prophets, the word of God எல்லாரும் says. ஊழியக்காரங்கன்னு பைபிள்ல இருக்கு. எல்லாரும் ஊழியக்காரர்கள். And all our servants says the word of God. பாவத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வந்துட்டா நீங்கள் எல்லாருமே யாரு? ஊழியர்கள். லேவியராகமம் 25:55 பாருங்க. Leviticus 25:55. இல்லையா? இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் என்னுடைய ஊழியக்காரர்கள். The children of Israel are my servants. அப்ப எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான். Therefore all are the servants of God. அப்ப ஊழியக்காரர்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் தான். And all the servants of God are prophets indeed. ஆனா பக்தி விருத்திக்கு எதுவாக 2 பேர் சொல்லலாம், 3 பேர் சொல்லலாம் என்று கொரிந்தியர்ல பவுல் பேசுகிறார். But in Corinthians St. Paul says for the edification's sake 2 or 3 can speak. ஷார்ப்பா ஒரு 5 தீர்க்கதரிசனம் வந்தா போதும், சர்ச் ஆடி போய்டும். 5 sharp prophecies are enough and the church will tremble. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் நமக்கு தேவை. We essentially need such a kind of prophecies. அந்த வார்த்தைகள் வரும் பொழுது ஒரு புதிய ஆத்மா உள்ள இருந்தான்னு சொன்னா அப்படியே நடுங்கி முகங்குப்புற விழுந்து மெய்யாகவே கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லுவான். When that word comes out newly, the people who are come anew, they will tremble, fall down and say, truly your God is in your midst. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the word of God says. 1 கொரிந்தியர் 14:24. 1 Corinthians 14:24. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான்.
அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். எப்படி அவன் முகங்குப்புறம் விழுந்துருவான். He will fall down to his face. நம்ம சபைகள்ல அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்லாம் இருந்தது. Once there was such kind of prophecies in our church. உள்ள வந்து உட்கார்ந்த உடனே அவனை பத்தி சொல்லுவாங்க. Soon when he comes in, he would have a prophecy about him. அவனை பத்தி தீர்க்க தரிசனம் வரும், அவனை பத்தி பாட்டு வரும், அவனை பத்தி பிரசங்கம் வரும். The prophecy, the song, the sermon, all would be about him. அவனுக்கு ஏத்த மாதிரி சாட்சி வரும். And the testimony also according to him. அதுதான் டிவைன் பிரசன்ஸ் னு சொல்றது. That is the divine presence. அந்த உள்ள வந்து உட்கார்ந்த உடனே அவனை பட்டுன்னு டைரக்டா சந்திக்கிறது தேவனுடைய வார்த்தை. When they come and sit inside, soon the word of God directly meets him. சேலத்துல In Salem, ஒரு பையன் வந்து நம்முடைய வாலிப சகோதர விசுவாசி பையன். there was a young boy, a believer boy. அவன் ஃப்ரெண்ட சபைக்கு கூட்டி வந்திருக்கான். He brought his friend to the church. எதுக்கு கூட்டி வந்திருக்கான்? Why? இந்த சபையில உள்ள ஒரு வாலிப பொண்ணோட லிங்க் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்கான். To link him with another young girl of this church. அப்படி ஒரு பழக்கம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. And he had such a kind of habit. அவனை இவன் கூட்டி வந்துட்டான். He brought him here. அப்ப பிரதர் சாம் கெல்லிஸ்ல இறந்தவர் அங்க இருந்தார். During that time, former brother Sam was there. ஸ்டார்ட் பண்ணி கூட்டம் ஆவில நிறைஞ்சு பாட்டு முடிஞ்சு போகும்போது தீர்க்கதரிசனம் வருது. And at the நீ time, வந்து தவறான தொடர்புக்காக ஒருவனை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாய் எழும்பு அப்படின்னு. at the time of the closing of the song, there was a prophecy. You have brought one person for a wrong link. You stand up. எப்படி இருக்கும்? How would it be? இவன் எழும்பல அவனும் எழும்பல, திரும்ப திரும்ப வருது. கூப்பிட்டு வந்தவன் எழும்புறியா, வந்தவன் எழும்புறியான்னு. And again the prophecy came. Will you who have brought that person, will you stand up or will that person stand up? இப்படியும் திருக்கு ஆவியானவர் தன்னுடைய சபையினுடைய பக்திக்காக வைராக்கியம் பரிசுத்தத்துக்காக வைராக்கியமாய் வருவார். As the Spirit of God will come with the zeal of holiness like this also. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் இருக்கா? But today do we have prophecies that way? அன்னைக்கு உள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் பயங்கரமா பேசினாங்க, ஆனா அது கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தது. The pure prophets during those days spoke terribly, but that was the word of God. நீ ஏறின கட்டிலிருந்து என்ன செய்ய மாட்டாய், இறங்க மாட்டாய், நீ சாகவே சாவாய்மா, வீட்டுக்கு திரும்பி போறதுக்குள்ள செத்துருப்பான். Thou shalt not come down from the bed you got up, and then certainly the death happened. இயேசு சொன்னார் அந்த எபிரோனிடத்துல, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே, உன் பிள்ளை பிழைப்பாள்னு. பிழைத்தாள். Jesus said, fear not, but believe your child shall live, and his child lived. அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் உள்ளவர்களும் தேவை, தேவனுடைய வார்த்தையும் சபைக்கு தேவை. And people who deliver such a kind of word of God, and such a kind of word of God is essential. அடுத்ததாக Nextly, செப்பனியா என்று சொன்னால் தேவனுடைய மறைவு என்று அர்த்தம். Zephaniah means God's hiding. ஆண்டவருடைய மறைப்புக்குள்ள நாம் இருக்க வேண்டியது அவசியம். Yes, we should be under the hiding of God, or secret place of God. ஏனென்றால் இந்த பாதையில நாம் மறைந்து கொள்ளும்படியாக நமக்கு சில இடங்கள் இருக்கிறது. அதுல நாம் மறைந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் பாதுகாப்போம். Because we have certain places to hide to in this path, only if we hide ourselves we can be preserved. சில இடங்கள்ல கர்த்தர் நம்மை வெளிப்படுத்த சொல்லுவார். At some points God will ask us to reveal சில ourselves. இடங்கள்ல நம்மை மறைத்து கொள்ள சொல்லுகிறார். At some stages he will ask us to hide. அத நம்ம வந்து விளங்கணும். We need to understand. இந்த இடத்துல நம்ம வெளிப்படுத்தலாமா, இந்த இடத்துல நம்ம மறைக்கலாமா? Should we reveal ourselves or should we hide ourselves in this place? ஒளித்து கொள்ள வேண்டிய இடத்துல வெளிப்படக்கூடாது, வெளிப்பட வேண்டிய இடத்துல ஒளிச்சு கொள்ள கூடாது. In a place we have to hide ourselves, we should not reveal. In the place we have to reveal, we should not hide. சில இடங்கள்ல இதுதான் நமக்குள்ள நடந்துருது. But sometimes it happens contrary. எப்ப மறைஞ்சிக்கணுமோ அப்ப நம்ம வெளியே வந்துறோம். When we have to hide, we come out. சத்துரு நம்மை தட்டி விடுகிறான். The Lord then beats us up. எப்ப நம்ம தைரியமா வெளியே நிக்கணுமோ அந்த நேரத்துல ஒளிஞ்சிக்கிட்டா கர்த்தர் அந்த இடத்துல தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியாது. But the time we have to reveal ourselves, if we are going to hide, then God's power cannot be manifest. நீங்க கடந்த காலங்களில் உள்ள தோல்விக்கு காரணத்தை தேடி பாருங்கள். You search for the failure in your life in the past days. ஒளித்துக் கொள்ள வேண்டிய இடங்கள் எல்லாம் நம்ம வெளியே வந்திருப்போம். We came out in the time we had to hide. வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல எல்லாம் நம்ம ஒளிச்சிட்டு இருப்போம். And we hid ourselves in the place we had to reveal. அத நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். We have to understand. எலியாவை வெளியே வந்து நின்னு பேச சொன்ன தெய்வம்
ஒளித்துக்கொள்ளவும் சொன்ன ஒரு காலங்கள் உண்டு. God who asked Elijah to reveal himself had also a time to say, hide yourself. மறைந்து கொள்வது என்பது தோல்வி அல்ல. Hiding oneself is not a failure. அது நீங்க புரிஞ்சுக்கணும். You have to understand. தேவனுடைய ஞானத்தில் தேவனுடைய திட்டத்தில் ஒரு போர்ஷன் இருக்கிறது, அது மறைத்து கொள்வது. In the wisdom of God there is also a subject of hiding oneself. ஏன் அந்த இடத்துல நின்னு சண்டை போட வேண்டியதானே, அந்த இடத்துல அப்படி செய்ய வேண்டியதானே, இப்படி செய்ய வேண்டியதானே நம்ம அறிவு சொல்லும். ஆனா மறைவது என்பது தேவனுடைய திட்டம். Our knowledge may say, why don't you stand in that place, why don't you justify yourselves and pick up a quarrel, but God's will is to hide ourselves. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பது என்பதுதான் தேவனுடைய திட்டம். It is the plan of God that Jesus Christ should die on the அதுக்கு மாறா எத்தனையோ தரம் அவர் மரிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. But contrary to that, many a time he had to die. இயேசு அந்த இடத்திலிருந்து மறைந்து போனார். But Jesus disappeared from that place. லூக்கா 4:29-30. Luke 4:29 and 30. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவினின்று கடந்து போய்விட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல நின்னு தலகுப்புற விழுந்து சாவல. ஏன்னா சாகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு குப்புற விழுந்து சாகல. அவர் சாகணும். ஆனா எங்க சாகணும்? சிலுவையில மரிச்சாதான் தேவனுடைய திட்டம் நிறைவேறும். In this place, because Jesus said, I am come to die, he did not give himself to dying, but it is only the plan of God, he has to die on the cross, therefore he went away. ஆனபடியால்தான் அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து போய்விட்டார். That is why he passing went his way. அதை நாம் சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். Essential that we have to know the truth. நாம் அந்தந்த இடங்கள்ல இருந்து விலகணும், மறைஞ்சிரணும், ஒதுங்கிடணும். As there are times when we have to vanish ourselves, we have to disappear and go our way. யோவான் 6:15. John 6:15. முதலாவது நாம் படித்தது லூக்காவில அவரை கொல்லும்படி வந்தது. And in Luke the gospel they came to kill him. கொல்ல முடியலன்ன உடனே இப்ப ராஜாவா மாத்துறதுக்கு அடுத்து வாசிங்க. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்துக்கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். அந்த இடத்துலயும் ராஜாவாக மாறுறது தேவனுடைய திட்டத்துல கிடையாது. And again it is not the plan of God that they should force him to be a king. அதனால என்ன பண்ணினார்? Therefore அந்த இடத்தை விட்டு மறைந்து போய்விட்டார். Jesus left that place. விலகி போய்விட்டார். He departed. யோவான் 8:59. John 8:59. அப்பொழுது அவர் மேல் எறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். இந்த வசனங்களின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது Again on this basis of verses, மறைவது என்பது ஒரு தேவனுடைய திட்டத்தில் உள்ள ஒரு பகுதி. Going into a hiding is a part and parcel of the plan of God. அவரை தலைகளமா கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, முடியல. ராஜாவா ட்ரை பண்ணாங்க, அதுவும் முடியல. இப்ப கல்லெறிஞ்சு அது கொன்றுமான்னு பாக்குறாங்க, அதுவும் தேவனுடைய திட்டத்துல கிடையாது. அதனால தேவன் அந்த இடத்தை விட்டு மறைந்து போனார். They sought to kill him, they sought to make him a king, they sought to stone him, but it is not in the plan of God. Therefore Jesus departed. இந்த இடத்துல நாம் சரியான விதத்துல விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். We need to rightly understand the spot. எந்த இடத்துல மறையணுமோ, எந்த இடத்துல எதிர்த்து நிக்கணுமோ, அந்த இடத்துல மறையணும், எதிர்த்து நிக்க வேண்டிய இடத்துல எதிர்கொண்டு நிக்க வேண்டும். We have to hide ourselves in the place we ought to and resist and stand in the place we ought to. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். Understand this clearly. யோவான் 18 John the Gospel chapter 18 14 வசனம். verse 14. ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாரி 4 வசனம். verse 4. இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். இது கெத்செமனேல நடந்த ஒரு சம்பவம். அங்க அவர் எதிர்கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, மறைய வேண்டிய டைம் முடிஞ்சிருச்சு, நேரடியாக எதிர்கொண்டு நின்றார். This was an incident at Gethsemane. The time of his hiding was over. Here he have to go forth and meet them. இதெல்லாம் நீங்க சத்தியத்தின்படி விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். Understand these points in our truths. நம்மை வெளிப்படுத்தி காட்டும்படியாக தேவன் ஒரு டைம் கொண்டு வருவார். அப்ப நம்ம வெளியே வரணும். மறைந்து கொள்ளுன்னு சொன்னா மறைஞ்சிரணும். அதுக்கு நியாயம் கேட்டுக்கிட்டு நிக்க கூட்டு நின்று அடிபட்டு சாக கூடாது. God will give us a place in which we have to reveal ourselves, but when we are asked to hide ourselves, we should hide ourselves and not resist him. 1 ராஜாக்கள் 17:3. 1 Kings 17:3. நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய்
யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. இது தேவன் ஒளித்துக் கொள்ளும்படியாக எலியாவுக்கு சொன்ன வார்த்தை. Here this is the word of God to Elijah to hide himself. ஆனா அதே நேரத்தில் நின்று அக்னியை இறக்கின காலங்களும் உண்டு. At the same time there was a point he stood forth to bring down the fire. பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட காலங்களும் உண்டு. The time when he smote the prophets of Baal. அதனால மறையப்படுகிற ஒரு பகுதி இருக்கிறது. Therefore there is a subject of hiding. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Turning to 1 Samuel chapter 19 verse 2. சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்தில் ஒளித்துக் கொண்டிரும். அவனுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை மறைவான இடத்தில் ஒளித்துக்கொள். It was the counsel given him, abide in a secret place. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That's very important. சில இடங்கள்ல நாம் நம்மை மறைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். It is essential we have to hide ourselves in certain spots. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த இடத்துல என்னை வெளிப்படுத்தணுமா இல்ல என்னை மறைக்கணுமா? Ask the Lord, Lord, should I reveal myself or hide myself at this அது point? தெரியாம நீங்க மாறி செயல்பட்டு விட கூடாது. Without knowing that, don't work against it. அதனால இந்த நாட்களில நமக்கு மறைவுனா என்ன? Therefore, what is the secret place for us today? நாம எங்க போய் மறைஞ்சிக்க முடியும்? Where can we hide ourselves? வீட்ல போய் ஒளிஞ்சிக்கலாமா? Is it in our house? எங்க ஃபெய்த் ஹோம்ல போய் ஒளிஞ்சிக்கலாமா? Or is it in the faith home? நெகேமியா சொல்றான், என்னை போன்றவன் ஓடி போவானோ ஆலயத்தில் போய் பதுங்குவானோ? Nehemiah says, should such a man as I flee, and should I hide myself in the temple? ஒருத்தன் சொல்றான், நீ ஓடி ஒளிஞ்சிக்கோ, எங்கயாவது போய் ஒளிஞ்சிரு, உன்னை கொன்றுவாங்கன்னு சொல்றான். One man says, you hide yourselves, for they are seeking for your life. நெகேமியா 6:11. Nehemiah 6:11. அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்றேன். இது சத்துரு ஒளியும்படியாக சொன்ன வார்த்தை. This is a word of the enemy to hide himself. நீ போய் ஒளிஞ்சிக்கோ, பயந்துட்ட ஓடிடு, கொன்றுவாங்க அப்படின உடனே சத்துரு சொன்ன உடனே இவன் ஓடல. அவன் சொல்றான், நான் ஏன் ஓடணும்? என்னை ஆண்டவர் மறைக்க சொல்லலையே, நான் நிற்பேன்னு சொல்றான். He did not flee for the word of the enemy, but he said, God did not ask me to hide, therefore I will not. ஆனா இப்ப யோனத்தான் தாவீதுக்கு சொல்றான், நீ மறைவான இடத்தில் போய் ஒளித்துக் கொண்டிரு. Now here Jonathan said to David, hide thyself in the secret place. நமக்குள்ள மறைவு என்ன? What is a secret place நாம in எங்க us? போய் மறைந்து கொள்ள முடியும்? Where should we hide ourselves? சங்கீதம் 32:7. Psalm 32:7. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். ஆண்டவர் தான் நம்முடைய மறைவிடம். God is a hiding place. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். The name of the Lord is a strong tower. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான். The righteous runneth into it and is safe. அப்போ ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன் மறைஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு இடம் சொல்கிறது ஆண்டவருடைய நாமத்துக்குள்ள, ஆண்டவருடைய வல்லமைக்குள்ள, ஆண்டவருக்குள் தன்னை மறைத்துக் கொள்வது. A place where the servants of God and believers can hide themselves is the name of the Lord, the power of God and in him. 119ஆம் சங்கீதம். Again Psalm 119. 114ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, and verse 114. என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. Thou art my hiding place and my shield. ஆண்டவர் தான் நம்முடைய மறைவிடம். God is a hiding place. நாம போய் நம்மளை காப்பாத்தணும்னு சொன்னா கர்த்தருக்குள்ள போய் மறைஞ்சிட்டீங்கன்னா எந்த வல்லமையும் உங்களை டச் பண்ண முடியாது. எந்த பொல்லாங்க நீங்கிற அக்னி அஸ்திரங்களும் உங்கள் மேல் வேதனையை உண்டாக்காது. If you want to preserve yourself, hide yourself in the Lord, and no power of the enemy can touch you. No wiles or fiery darts of the enemy can point to you. அதுதான் நமக்கு பாதுகாப்பு. That is simply a protection. ஆண்டவருடைய நாமத்துக்குள்ளும் ஆண்டவருக்குள்ளும் நாம் எப்பொழுதும் நம்மை மறைச்சிக்கிட்டே இருக்கணும். We have to always hide ourselves in the name of the Lord and in God itself. நாம் நம்முடைய ஊழியங்கள்ல கூட நம்மை வெளிப்படுத்தும் போது தான் நமக்கு போராட்டங்கள் வருகிறது. Even in our ministries, when we try to reveal ourselves, we have the conflicts. அதனால தான் நம்முடைய ஊழியங்கள்ல யாரையும் மேன்மைப்படுத்துகிறது இல்ல, பேர் போடுறது இல்ல, எந்த காரியமும் செய்கிறது இல்ல. That is why in our ministries we don't put up the name, we don't reveal anyone then. நீங்கள் ஆண்டவருக்குள் மறைந்து கொள்ள வேண்டும். Hide yourselves in the Lord. கடந்த காலங்களில் நீங்கள் உங்களை மறைச்சிக்கிட்டீங்களா இல்ல வெளியே வந்து அடிபட்டுட்டீங்களா, காயப்பட்டுட்டீங்களா? Did you hide yourself in the Lord in the past days, or did you go in to be wounded when you revealed out? ஆண்டவருடைய மறைவில இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனையே வராது. Until you are in God's hiding, you will have no problem. ஏன்?
Why? அந்த மறைவிடத்தை உடைச்சாதான் உன்னையே தாக்க முடியும். Because only when they break up that hiding place, they can attack you. ஏனென்றால் அவர் ஒரு அக்கினி மதில். He is a fiery wall. அப்படிங்கும்போது உன்னைய தொட முடியாது. And then the enemy cannot touch you. உன்னை தொடணும்னா அவருடைய கண்மணியை தொட்டாதான் உன்னை தொட முடியும். If he has to touch you, he has to touch the apple of God's eye. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the word of God உன்னை says. தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். He that toucheth you toucheth the apple of his eye. உங்க கண்ணுக்கு நேரா ஏதாவது வந்தா உடனே உங்க கண்ணிமை மூடிக்கொள்ளும். If anything comes against your eyes, then immediately your eyes shut. தேவனுடைய மறைப்பு என்று சொன்னால் கர்த்தருடைய பாதுகாப்புல நின்னுதான் அந்த தீர்க்கதரிசனத்தை அந்த ஜனத்துக்கு சொன்னான். He, this man of God, standing in the protection of God, uttered this word of prophecy. இரண்டாவதாக, Nextly, இந்த மறைவில் இருந்தால் நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து பதில் கிடைக்கும். if we are in this hiding place, we will receive the answer from God. ஆண்டவருடைய மறைவில் இருக்கும் பொழுது பாதுகாப்பு கிடைக்கும். Under the secret place of God, there is protection. ஆண்டவருடைய மறைவில் இருந்தா உத்தரவு கிடைக்கும். In the hiding place of God, we will have the answer. 81ஆம் சங்கீதம் Psalm 81, 7ஆம் வசனம். verse 7. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். அந்த மறைவிடத்திலிருந்து தான் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறார். Yes, from that secret place the Lord answers us. சில ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காததுக்கு காரணம் நாம் கர்த்தருடைய மறைவில் இல்லை. Some of our prayers are not answered because we are not in God's hiding place. ஆண்டவருடைய மறைவில் இருந்தா நமக்கு உத்தரவு கிடைத்துக் கொண்டே இருக்கும், பதில் கிடைத்துக் கொண்டே இருக்கும். If we are in God's hiding place, we will receive the answer. மறைவிடத்திலிருந்து நான் உனக்கு உத்தரவு அளினேன். I will answer thee in the secret place. அப்ப நமக்கு பதில் கிடைக்கணும்னா நம்ம போக வேண்டிய இடம் அங்கதான். Therefore, to receive the answer, go there. ஆண்டவருக்குள்ள நம்ம இருந்துட்டோம்னா நம்மள கைட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. If we are under God, then he will guide us. நம்மோடு பேசுவார். He will speak to us. நம்மோடு இடைபடுவார். He will deal with us. நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். I will show thee the way which thou hast to உன்மேல் என் go. கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will set mine eyes upon thee and counsel ஆண்டவருடைய thee. மறைவில் இருந்தா நமக்கு இந்த நாட்களிலே உத்தரவு கிடைக்கும். Therefore we receive the answer under the secret place of God. 83ஆம் சங்கீதம் Again 83 Psalm, 3ஆம் வசனம். verse 3. உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். எவ்வளவு ஆலோசனை பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது. How much ever they consult, it is impossible. இங்கே ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆண்டவருடைய மறைவில் இருக்கிறார்கள். Here one group of players are under God's hiding. உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக அவர்கள் ஆலோசனை பண்றாங்க, ஒப்பந்தம் பண்றாங்க, என்னெல்லாமோ பண்றாங்க, ஆனா ஒண்ணுமே நடக்காது. They make crafty counsel, they consult against the hidden ones, but nothing will prosper. அப்படி ஆலோசனை பண்றவங்களுக்கு முடிவு என்ன? And what is the end of the counselors? 83 கடைசி. 83, the last verse. அவர்கள் என்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. அழிந்து போவார்கள். They shall perish. நீ தேவனுடைய மறைவில் இருந்தா உனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் வெட்கி கலங்கி அழிந்து போவான். If you are in God's hiding place, he that riseth up against you will be put to shame and perish. நீ தேவனுடைய மறைவில் இருக்கும் பொழுது உனக்கு விரோதமாய் என்ன ஆலோசனை வந்தாலும், அகித்தோப்பேலுடைய ஆலோசனையை பைத்தியமாக்கி அபத்தமாக்கின கர்த்தர் உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆலோசனைகளையும் அபத்தமாக்குவார். If you are in God's hiding place, whatever be the crafty counsel against you, God who put the counsel of Ahithophel to naught will also bring it to naught. ஒரு சகோதரன் சவுத்துல உள்ள ஒரு மிலிட்டரியில இருந்தாரு. And a brother was in a military. சவுத்துல இருந்தவர் மிலிட்டரியில இருந்தார். Brother who was in the south, he was in military. அவர் இடைநாட்கள்ல லீவுல வந்தபோது ரட்சிக்கப்பட்டாரு. Meanwhile, during his holidays, he came to the and be saved. ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு. And he took water baptism. அபிஷேகமும் பெற்றுட்டாரு. Also the anointing. அதுக்கு பிறகு அவருடைய லைஃப் எல்லாமே மாற ஆரம்பிச்சது. After that, there was a change in his life. இப்போ மறுபடியும் ஒரு மிலிட்டரியில போய் ஜாயின் பண்ணிட்டார், லீவ் முடிஞ்சு. Again after his holidays, he joined the military. ஆனா இவருக்கு போக்குகள் மாறின உடனே யாருக்கும் இவரை பிடிக்கல. Lifestyle changed, therefore nobody liked him. அவருக்கு இப்ப லெட்டர் வருது, பழைய பேர்ல இல்லாம புது பேர்ல வருது. And now his letters came in the new name. இவர் பாட்டுக்கு ஜெபிக்கிறாரு, இவங்களோட கலந்து கொள்றது இல்ல, இவங்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் அவங்களுக்கு எரிச்சலை மூட்டிடுச்சு. He prayed nicely, he counseled to those people, and he did not join with them, therefore that was a kind of envy to them. ஒரு குரூப் அவருக்கு விரோதமா எழும்பிட்டாங்க. One group rose up against him. அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. And they reported.
இவன் வந்து ஏதோ பேர் மாத்திட்டான், that this man has changed his name. இவன் வந்து உளவாளி, He is a spy. அதனால இவனு விசாரிங்க, Therefore inquire. இவனுடைய நடவடிக்கைகள் வித்தியாசமா இருக்கு, And his actions are something different. அப்படி அப்படின்னு சொல்லி அவனுக்கு விரோதமா அங்க இருந்த மிலிட்டரி கார்னல்ட்ட எல்லாம் அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. And they reported to the military colonel all in these ways. இப்போ என்ன ஆயிடுச்சு, கடைசில என்கொயரிக்கு கூப்பிட்டாங்க. Now finally they called him for the inquiry. மெயின் பிரச்சனை என்னன்னா பேர் மாறி அவனுக்கு லெட்டர் வருது. The main problem was he got his letters in his new name. இப்படி பல விதங்களில அவனுக்கு ரிப்போர்ட் அவர் விரோதமா எழுதிட்டாங்க. Likewise there were various reports written. இவருக்கு முதல்ல பயமா இருந்துச்சு. At first he was afraid. ஏன்னா மிலிட்டரியில வந்து உடனே பனிஷ்மென்ட் கொடுத்துருவாங்க. Because military people are punished soon. அதுவும் கொஞ்சம் சாதாரணமான பனிஷ்மெண்டா இருக்காது. ஒன்னு வேலை போயிடும், இல்லாவிட்டா உடனே உள்ளதுக்கு வச்சிருவாங்க. ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை உண்டாக்கிடுவாங்க. That too they would put him in a tight corner, an immediate punishment. They would ask him to retire from his job or something like that. கடைசில இவர் என்கொயரி கொண்டு போய் விட்டாங்க. Finally they put him into inquiry. ஒரு வட இந்திய மிலிட்டரி ஆபீசர் தான் என்கொயரில இருந்தார். A North Indian military officer was there inquiring him. அவருக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு ஹிந்தி தெரியாது. He did not know Tamil, this man did not know Hindi. இப்படி தான் போய் ரெண்டு பேரும் நின்னாங்க. Both of them stood there. இவருக்கு நல்ல ஒரு அபிஷேகம் அன்னைக்கு வந்துச்சு. He got a very good anointing that day. என்கொயரிக்கு உள்ள போன உடனே Soon when he entered into the inquiry room, ஆவியானவர் இவர் மேல வந்துட்டார். the Spirit of God descended upon this man of God. அவர் ஹிந்தில பேச, இவர் அந்நிய பாஷையில ஹிந்தில பேச ஆரம்பிச்சிட்டார். He in unknown tongue started to speak in Hindi. தெளிவா ஹிந்தில பேசுறார். Clearly spoken Hindi. இவருக்கு புரியுது, நம்ம பேசுறது ஹிந்தி தான், அவனுக்கு புரியுது. அப்ப ஆவியானவர் ஏதோ செய்யறாருன்னு இவரும் பேசிக்கிட்டே இருக்காரு. This man could understand that what he spoke was in Hindi, but the Spirit of God was working, therefore he was silent. இவருக்கு வந்த லெட்டர் எல்லாம் அவங்க ஏற்கனவே செக் பண்ணிருக்காங்க. They checked out all the letter that he received. எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ இவர்ட்ட என்கொயரி பண்ணி பேசிக்கிட்டே வந்தான். They kept on inquiring him. அப்ப இவர் வரிசையா சொன்னார். And he said everything in line. நான் முந்தி இப்படி இருந்தேன், இப்படி போன பிறகு இயேசுவை ஏத்துக்கிட்டேன், இயேசுவை ஏத்துக்கிட்ட பிறகு என் லைஃப் எப்படி மாறிடுச்சு, இப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், இதுதான் ப்ராப்ளம்ங்கறத தெளிவா பேசினார். He very clearly said, at first I was like this, after that I accepted Jesus, my lifestyle changed, and now the thing comes in the new name. அவனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. That man marveled. ஒரே லீவ்ல ஒருத்தன் லைஃபே மாத்திட்டார் இயேசுன்னு. See, in a single holiday Jesus changed the lifestyle of a person. அவனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. He was surprised. ஓகே, நீ போயிட்டு வரலாம்னு அனுப்பிட்டான். He said you can go and send him. இவங்க எல்லாரும் என்கொயரி முடிஞ்ச உடனே இவனுக்கு பனிஷ்மென்ட்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. And all these people against him were waiting for the punishment. அங்க பனிஷ்மென்ட்டே வரல. But no punishment. அவங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பம். They wondered, they confused. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. Within few days he was promoted. அவங்களுக்கு எல்லாம் இன்னும் குழப்பம். And yet more confusion to the enemies. அந்த ஆபீசரை போய் விசாரிச்சா அவன் சொன்னா, இப்படிப்பட்ட ஆளுங்க தான் நமக்கு மிலிட்டரியில ரொம்ப உண்மையான ஆளுங்க தான் தேவை, அதனால தான் நான் ப்ரமோஷன் கொடுத்திருக்கேன்னு சொன்னான். They inquired the officer and he said, we need such faithful people, therefore he is நீ promoted. ஆண்டவருடைய மறைவில் இருந்தா, அபிஷேகத்தின் மறைவில் இருந்தா, உனக்கு விரோதமா வர்ற ஆலோசனையை அப்படியே குழப்புவார் கர்த்தர். If you are in the hiding place of God, hiding place of the Spirit of God, God will confuse the counsel against you. ஆண்டவருடைய மறைவில் இருந்தால் சத்துருவின் ஆலோசனைகளை கர்த்தர் கவிழ்ப்பார். A man under the God's hiding place, a counsel against him will be put to naught. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Song of Solomon 2:14. கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களில் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, சிகரங்களின் மறைவிடங்களில் தங்குகிற என் புறாவே. O my dove, in the secret place of the stairs. இந்த சிகர மறைவு அப்படினா என்ன? What is the secret place of stairs? இல்லாவிட்டா கன்மலையின் வெடிப்புனா என்ன? Or the clefts of the rock. கன்மலை என்பது கிறிஸ்துவை காண்பிக்கிறது. The rock signifies Christ. அந்த கன்மலையின் வெடிப்பு என்பது கிறிஸ்துவினுடைய காயங்களை காண்பிக்கிறது. Cleft of the rock is the sufferings or the wounds of Jesus. வியாதி பலவீனமான நேரங்களிலே நாம் மறைந்து கொள்ளக்கூடிய புறாக்கள் மறைந்து கொள்ளுகிற இடம் இந்த சிகரங்களின் மறைவு, கன்மலையின் வெடிப்பு. During the time of sickness and weakness, the place where the doves hide themselves is this, the cleft of the rock or the secret place of stairs. யார் அதுக்குள்ள போய் தங்குறா? Who will abide in it? இந்த சிகரங்களின் மறைவு, கன்மலையின் வெடிப்புல தங்குகிற ஒரே பிராணி, ஒரே பறவை புறா.
The only bird, the only living creature which abides in the cleft of the rock and the secret place of stairs is the dove. இதுக்குள்ள போய் தான் அது தங்கிக் கொள்ளுகிறது. It goes and dwells in it. அது அதுக்காக ஒரு பெரிய கூடை கட்டி கொள்றது இல்ல. And it does not build a big nest for itself. அது போய் அந்த சிகரங்களின் மறைவில போய் தன்னை தங்க வைத்துக் கொள்ளும். It goes there and abides in that place. வெளியரங்கமாக பார்க்கும் பொழுது அது புறா, உள்ளான அர்த்தத்தில் பார்க்கும் பொழுது அது உத்தமி. Outwardly to look it is a dove, but inwardly it is an undefiled. அப்படித்தான் பைபிள் சொல்லுகிறது. That's what the word of God says. உன்னத பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது Song of Song 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல உன்ன சிகரங்களின் மறைவிடங்களில் தங்குகிற என் புறாவே. in 2:14, O my dove, thou that art in the clefts of the rock. ஆனா உன்னத பாட்டு 6:9 பார்க்கும் பொழுது But again in 6:9 of Song of Songs, என் புறாவோ என் உத்தமியோ தீயே. இந்த புறா என்கிற பறவையை உத்தமியோடு இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. this bird dove is related with the undefiled. ஒரு தேவனுடைய பிள்ளை நாம் கர்த்தருடைய மறைவில், அதாவது சிகரங்களின் மறைவு, கண்மலையின் வெடிப்பு என்பது சூழ்நிலைகள் மத்தியிலே, வியாதிகள், பலவீனமான நேரங்களிலே நாம் போய் தங்க வேண்டிய இடம் ஆண்டவருடைய காயங்களின் மறைவில் தங்கிக் கொள்ள வேண்டும். During the time of contrary situation, in time of sickness and weakness, where the people of God should hide themselves is the secret place of God. அங்கே நாம் மறையும் பொழுது நம்முடைய காயங்கள் குணமாக்கப்படுகிறது. And there our wounds get healed. அங்கே நாம் போகும் பொழுது நம்முடைய பலவீனம் மாறுகிறது. And there our weakness is removed. அங்கே நாம் போகும் பொழுது கர்த்தருடைய மகிமையை காண்கிறவர்களாய் மாறுகிறோம். And there we see the glory of God. யார் அங்கே போக முடியும்? Who can go there? புறாக்களும் உத்தமிகளும் அங்கே போகிறார்கள். The doves, the undefiled, they go there. சபைக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய காயங்களில் மறைந்து கொள்ள வேண்டியது அவசியம். The people of the Lord in the church should get into the wounds of Lord. அந்த காயங்களிலிருந்து தான் நமக்கு சுகம், விடுதலை, ரட்சிப்பு, மேன்மை எல்லாமே கிடைக்கிறது. It is out of the wounds, the bruises that we receive salvation, healing and all other blessings. அந்த பிளவுண்ட கண்மலைக்குள்ளே நாம் போய் மறைத்துக் கொள்ள வேண்டும். Let us hide ourselves in the cleft of the rock. இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி தங்களை மறைத்துக் கொள்ளுகிறீர்கள்? Today how many of us hide ourselves like that? நம்முடைய காயங்களுக்கு மருந்து ஆண்டவருடைய காயம். The only medicine for our wounds is the wounds of our Jesus. நம்முடைய வேதனைகளை மாற்றக்கூடியது ஆண்டவருடைய காயம். It is only the wounds of Jesus would dispel our pain. அடுத்ததாக Nextly 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். Psalm 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது கூடார மறைவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here we see in the secret of his tabernacle. ஒரு தேவனுடைய பிள்ளை சூழ்நிலைகள் மத்தியிலே கூடார மறைவில் இருக்க வேண்டும். A child of God should be in the secret of the tabernacle at times. அது என்ன கூடாரம்? What is the tabernacle? யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான்? Who shall abide in the tabernacle of God? இந்த கூடாரம் என்பது சபையை காண்பிக்கிறது. This tabernacle shows the church. அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை உயர்த்துவார். He shall hide them in the secret place of the tabernacle and set me up upon a rock. சூழ்நிலைகள் வரும் பொழுது சபைக்குள்ள சத்தியத்துக்குள்ள மறைந்து கொள்ளுங்கள். During times and situations, hide yourself in the truth in the church of God. சபை ஒரு பாதுகாப்பான இடம். Church is a place of protection. இன்னைக்கு நம்மில் அநேகர் சபைக்குள்ள இருக்கிறபடினால தான் சத்துரு நம்மை தொடர்றதில்லை. Today, because many of us are in the church, enemy doesn't touch us. அதனால தான் உன்னை மேற்கொள்ள முடியாமல் சத்துரு திணறுகிறான். That is why enemy is perplexed, unable to prevail over you. சபை ஒரு பாதுகாப்பான இடம். Church is a place of protection. உனக்காக ஜெபிக்கிறவர்கள் உண்டு. There are people who pray for you are உனக்காக there. துதிக்கிறவர்கள் உண்டு. People who praise are there. உனக்காக பரிதபிக்கிறவர்கள் உண்டு. People who pity on you are உன்னை there. விசாரிக்கிறவர்கள் உண்டு. People who inquire you are உனக்கு there. போதிக்கிறவர்கள் உண்டு. People who instruct you are உன்னை there. போஷிக்கிறவர்கள் உண்டு. People who nourish you are உன்னை there. சிட்சிக்கிறவர்கள் உண்டு. People who chasten you are அது there. ஒரு கூடாரம். It's a tabernacle. ஏசாயா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கலாம். We can look into that in Isaiah 4:6. 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும். 4, 5 and 6. அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். இந்த கூடாரம் தான் சபை.
This tabernacle is the church. இந்த சபைக்குள்ள இந்த சபைகளின் மேலதான் கர்த்தருடைய மகிமை காவல் இருக்கிறது. In the church, upon the church is the glorious defense of இந்த God. சபைக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் பிசாசு உன்னை தொட முடியாது. As long as you are in the church, the enemy cannot touch you. இது ஒரு அதர்சனமான பாதுகாப்பு. This is an invisible safety. ஆனபடியால் முதலாவது தேவன் என்கிற அந்த நாமத்தின் மறைவுக்குள்ளே உங்களை ஒளித்துக் கொள்ளுங்கள். Therefore, first of all, hide yourself under the secret place of the name of God. அப்படி நீங்கள் மறைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு உத்தரவு பதில் கிடைக்கும். When you hide yourself, you will receive answer from God. அவருடைய மறைவில் இருந்தால் ஆலோசனைகள் கவிழ்க்கப்படும். If under his secret place, crafty counsels will be put to அந்த naught. சிகர மறைவில் இல்லாவிட்டால் கண்மலையின் வெடிப்பின் மறைவில் இருக்கும் பொழுது உனக்கு சுகம் கிடைக்கும். In the secret place of the rock, in the stairs, you will have healing. சபைக்குள்ள இருந்தா என்ன நடக்கும்? What will happen in the church? சபையாகிய மறைவில் நீ இருந்தால் உயர்த்தப்படுவாய். If you are in the protection hiding place of church, you will be exalted. தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து உன்னை கண்மலையின் மேல் அவர் உயர்த்துவார். He shall hide yourself in the secret of tabernacle and set you up upon a சபை rock. என்கிற கூடார மறைவில் நீ இருக்கும் பொழுது ஏற்ற காலங்களிலே உன்னை கனப்படுத்தி உயர்த்தி கொண்டே வருவார். If you are in the secret of the tabernacle, the church, God will exalt you in due time. அடுத்ததாக Nextly, ரூத் சங்கீதம் 61 சங்கீதம் 4 வசனம். Psalm 61:4. 61 சங்கீதம் 4 வசனம். செட்டைகளின் நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். செட்டைகளின் மறைவு, covered of his wings. ஆண்டவருடைய செட்டைகளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு மகிமையான பாதுகாப்பு உண்டு. As long as we are under the wings of God, we have a glorious safety. அது எதை காண்பிக்கிறது? What does that show? நமக்கு அடைக்கலம் கிடைக்கிற ஒரு இடம். The place where we receive defense. ஆண்டவருடைய செட்டைக்குள்ள இருக்கும் பொழுது உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். When we are under the wings of God, we will have a good recompense. ரூத்தின் புத்தகத்துல நான் பார்க்கும் பொழுது Ruth, அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே உனக்கு நிறைவான பலன் அடைய உண்டாவதாக. the Lord recommends thy work, and full reward be given thee of the Lord God of Israel, under whose wings thou art come to trust. இதை குறித்து நாம் வேதத்திலே பல இடங்களில் அடைக்கலத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். About this refuge we can see in various places. ரூத் 2 அதிகாரம் 12 வசனம். Ruth 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆண்டவருடைய செட்டைகளுக்குள்ளே நாம் வந்துவிட வேண்டும். Yes, we have to come under the wings of God. ஆண்டவருடைய துதி ஸ்தோத்திரம் இவைகளுக்குள்ள நாம் மறைஞ்சுக்கிட்டா நமக்கு அடைக்கலமாய் வந்துவிட்டால் நமக்கு நிறைவான பலன் கிடைக்கும். If we hide ourselves under the praise and prayer, then we will have a full reward. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட மறைவுகளுக்குள்ள வருகிறீர்கள்? How many of us are in this secret place? இந்த செட்டையின் மறைவினுடைய இன்னொரு பகுதி என்ன? What is another aspect of this secret place of the wings of God? 91 சங்கீதம் 1 வசனம். Psalm 91:1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவருடைய மறைவுதான், இந்த சர்வ வல்லவருடைய நிழல் தான் ஆண்டவருடைய சட்டையை காண்பிக்கிறது. Secret place of the Most High, shadow of the Almighty is that hiding place. அடுத்த வசனம். Next verse. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அங்கே நீங்கள் கீழே படித்து பார்த்தா அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இது எல்லாம் உன்னதமானவருடைய மறைவில் நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள், பாதுகாப்பு. We see many promises of God in the verses to follow. All these are the blessings under the shadow of the Almighty. 4 வசனத்துல நீ உள்ளே வரும்பொழுது அவர் செட்டைகளின் கீழே நீ அடைக்கலமாய் வந்து விடுகிறாய். Verse 4, you come under his wings for a defense. அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? From this what do we இந்த understand? உன்னதமானவருடைய மறைவு என்பது அவருடைய செட்டையின் மறைவு. The shadow of the Almighty is the shadow of his wings. இங்கே வரும்பொழுது நமக்கு வாக்குத்தத்தங்கள் சொந்தமாகிறது. When we come here, promises belong to us. 91 சங்கீதம் முழுவதும் வாக்குத்தத்தங்கள். Whole of Psalm 91 is promises. உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இதுவரைக்கும் நிறைவேறலன்னா இன்னைக்கு நீங்க அவருடைய மறைவுக்குள்ள வந்து பாருங்க, எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும். If the promises regarding you is not fulfilled, today come under his wings and it will get fulfilled. இதுதான் தேவனுடைய மறைவு. This is the secret place of God. இதுதான் செப்பனியாவினுடைய விளக்கம். This is the description of Zephaniah. அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. He had the word of God. கர்த்தருடைய வார்த்தையை
அவன் வெளியரங்கமாக பேசினான். He openly spoke out God's word. எல்லாரும் கண்களை மூடுவோம். Now let us close our eyes. உங்களுடைய வயதையோ வாலிபத்தையோ வயோதிபத்தையோ நீங்கள் பார்க்க வேண்டாம். Do not look at your age. வயது, வாலிபம், வயோதிபம், At your age or at your youthfulness or your old age. இல்லாவிட்டால் இப்பொழுது இருக்கிற சரீர பலவீனம், சோர்வு, சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், பல சம்பவங்கள் இதை நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். Or don't think of your weakness, your situations and your problems. நீ தேவனுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன். But you belong to God's நீ family. கர்த்தருடைய கோத்திரத்தில் உள்ளவன். You belong to the tribe of God. உனக்கு கர்த்தருடைய ஒரு வார்த்தை இருக்கிறது. You have the word of God. அந்த ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நீ செய்வாயாக. And do whatever the word of God tells you. நீ மரிக்கும் வரை கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு இடைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். Until your death, the word of God should keep dealing with you. சாகும் பொழுது கூட ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீ மரிப்பாயாக. And even at the time of your death, get the word of God and die. தேவனுடைய வார்த்தை நம்முடைய சுவாசமாக இருக்க வேண்டும். The word of God should be the breath of our nostrils. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And that word was with அது God. தேவனாகவே இருந்தது. It was God. அது ஒளியா இருந்தது. It was light. அது ஜீவனாய் இருந்தது. It was life. இந்த வார்த்தை நம்ம கூட இருந்தா நமக்கும் ஒளியாக ஜீவனாக அது செயல்படும். If this word is in us, it will work as light in life. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us close our eyes. ஆண்டவருடைய மறைவுக்குள்ள கொஞ்ச நேரம் நம்ம ஓடி வருவோம். For some time, let us run into the secret place of God. கர்த்தருடைய மறைவுக்குள்ள நீ உன்னை ஒளித்துக்கொள். Hide yourself in the secret place of இதோ God. அவருடைய செட்டைகள் விரிக்கப்பட்டிருக்கிறது. Behold, his wings are stretched out. இதோ உன்னதமானவருடைய மறைவில் நீ தங்கலாம். Behold, you can abide under the shadow of the Almighty. அவருடைய நிழலில் நீ போய் மறைந்து கொள். Hide yourself in his shade. இன்றைக்கு கர்த்தர் உன்னை மறைக்க விரும்புகிறார். The Lord wants to hide you today. சூழ்நிலைகள் மத்தியிலே, தீங்கு நாட்களிலே, பொல்லாத வல்லமைகள் சூழ்ந்திருக்கும் நேரத்திலே உன்னை தன்னுடைய கூடார மறைவில் ஒளித்துக் கொள்ள அவர் விரும்புகிறார். Among all your situations in your trouble, God wants to hide you under the secret place of his wings. ஆண்டவர் உன்னை மறைத்துக் கொள்ள விரும்பும் பொழுது நீயும் மறைத்துக் கொள். When the Lord wants to hide you, hide yourself. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிறது. For 2 minutes, close your eyes and be on your knees. ஆண்டவரே, நான் உம்முடைய மறைவில் வருகிறேன், என்னை Lord. காத்துக்கொள்ளும். Lord, I come under your shadow, preserve me. நான் உம்முடைய மறைவில் வருகிறேன், எனக்கு உத்தரவு கொடும். I come under your hiding place, give me the answer. நான் உம்மில் மறைத்துக் கொள்ளுகிறேன், எனக்கு விரோதமான ஆலோசனைகளை கவிழ்த்து விடும். I hide myself in you, put to naught all the counsels against me. உம்முடைய மறைவில் நான் வருகிறேன், என்னை உத்தமமாய் மாற்றி, உத்தமியாய் புறாவாய் மாற்றிவிடும். I come in your secret place, make me your dove, your உம்முடைய undefiled. கூடார மறைவில் நான் வருகிறேன், என்னை குணமாக்கும், என்னை உயர்த்தும். I come in the secret place of your tabernacle, heal me and lift me up. உன்னதமானவருடைய மறைவில், உம்முடைய செட்டைகளின் மறைவில் வருகிறேன், வாக்குத்தத்தங்களை எனக்கு சொந்தமாக்கும். I come under the shadow of your wings of the Almighty, heal me by your promises. இதோ அவர் உன்னை தன்னுடைய கரத்தின் நிழலிலே மறைக்க விரும்புகிறார். Behold, he wants to hide you under these wings, under your hands. உனக்கு விரோதமாய் எழும்புகிற வல்லமைகள் உன்மேல் படாது, அவருடைய கரத்தில் தான் படும். All the powers against you will not be against you but against his hand. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். He that toucheth you toucheth the apple of his eye. அவர் உன்னை கண்மணி போல காத்துக்கொள்வார். He will keep you as the apple of his eye. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய மறைவுக்குள் வர விருப்பம்? How many of you want to come under the shadow of ஆண்டவரே, God? என்னையும் என் ஊழியத்தையும் என் ஜீவியத்தையும் என் பிள்ளைகளையும் உம்முடைய மறைவில் மறைத்துக் கொள்ளும். Lord, hide my children, my family, my life under you, under your wings. நீர் வரும் வரை உம்முடைய மறைவில் வைத்துக் கொள்ளும். And keep us under your shadow until you come. நீர் வெளிப்படும் பொழுது நான் வெளிப்பட்டால் போதும். It is enough that I be revealed when you நீர் appear. வெளிப்படும் வரை நான் உம்முடைய மறைவில் இருக்கிறேன். And I will be in your hiding place until you be appearing. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? How many of you can say, ஆண்டவரே, Lord, நீர் மகிமையில் வெளிப்படும் பொழுது நான் உம்முடைய மறைவிலிருந்து வெளிப்பட்டு உம்மை நான் சந்திக்க வேண்டும். when you appear in glory, I should come forth from my hiding place and then meet you. எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க? How many of you want to say that? அது வரைக்கும் உம்முடைய கூடாரத்தின் மறைவில் என்னை வைத்துக் கொள்ளும். Until then, keep me in the shadow of your tabernacle. அதுவரை உம்முடைய செட்டைகளின் மறைவிலே என்னை வைத்துக் கொள்ளும். Until then, keep me in the shadow of your wings. அதுவரைக்கும் உன்னதமானவருடைய மறைவிலே என்னை
வைத்துக் கொள்ளும். Until then, keep me in the shadow of the Almighty. அதுவரைக்கும் என்னை உம்முடைய கூடாரத்தின் மறைவிலேயே வைத்துக் கொள்ளும். Until then, keep me in the secret place of the tabernacle. அதுவரை உம்முடைய கரத்தின் நிழலுக்குள்ளேயே என்னை மறைத்துக் கொள்ளும். Until then, keep me in the shadow of your hands. நீர் வெளிப்படும் பொழுது நான் இதிலிருந்து வெளிப்பட்டு நான் உம்மை சந்திக்கிறேன். When you appear, I will come from this and meet you. நீங்கள் இப்படி கேட்டால் இப்பொழுதே தன்னுடைய கரத்தின், தன்னுடைய செட்டையின், தன்னுடைய கூடாரத்தின், தன்னுடைய கண்மலையின் வெடிப்போலில் உங்களை மறைத்துக் கொள்வார். If you ask like this, no, now the Lord will hide you under his hands, his wings, his cleft of the rock and his shadow.